வாக்கியங்களுக்கு கூடாக மூன்றாம் ஆளுங்கிற தனிப்பட்ட ஒரு ஆவி இல்லை என்பதை தேவ வார்த்தை கூடாக ஆராய்ந்து நாங்கள் நிரூபித்து படித்துக் கொண்டிருந்தோம். எத்தனையோ ஸ்கிரிப்சர்ஸ் வேத வாக்கியங்கள் உண்டு. 1700 வருஷங்களாக ஏறக்குறைய இந்த பொய்யை மெய்யாக உண்மை என நம்பப்பட்டு குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம், அதான் நான் என்னையோ உங்களையோ கிறிஸ்தவன் என்று சொல்ல நான் அனுமதிக்கிறது இல்லை. புறஜாதியாரால் வைக்கப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆருடையும் சொல்லி தப்பலாம். சுவிசேஷகர் என்று சொன்னால் அவருக்கு பின்னால போறவர்களாக காண்பிக்கப்பட வேண்டும். இயேசுவினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷன் என்று யாருக்குன்னு சொல்லிப்பார். பொய்யர்கள் சொல்லலாம். இந்த உண்மை இப்பொழுது சீர்திருத்த நாட்களிலே வெளியாகும் நேரத்தில் எவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி இவைகளை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே அறியவார்கள், விளங்கிக் கொள்வார்கள், இந்த உண்மையை பிடிப்பார்கள். மற்றவர்கள் அல்ல. அவர்கள் பெரிய ஊழியர்களாக இருக்கட்டும், தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. Those higher ranks in their ministry 30, 50, 75 வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், okay, I mean it's a revelation. உங்களுக்கு தெரியும், நான் அந்த அப்போஸ்தலர் புத்தகத்திலே நான் காண்பித்தது அந்த ஓய்வு நாள் ஒன்றிலே ஒரு ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் பவுல் அப்போஸ்தலன் அவன் தேவ செய்தியை பேசிக்கொண்டு இருக்கிற நேரம் ஒரே ஒரு சகோதரிக்குத்தான் தேவன் இருதயத்தை திறந்தார். அதி உயர்ந்த தேவன் இருதயத்தை திறந்தார். அவளுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறது. ஏன் மற்றவர்களுக்கு திறக்கவில்லை? பல காரணங்களாக இருக்கலாம். நான் தேவன் அல்ல, இதுதான் காரணம் என்று சொல்றதுக்கு. இப்ப மத்தேயு 11:27 லூக்கா 10:22 அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா இன்னொரு சொல்லண்டு கூட்டுறார். மத்தேயு 11:27 இல்லாத சொல்லுண்டு. அது லூக்கா 10:22 சகலமும் என் டேடியினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேடியை தவிர வேறு ஒருவனும் மகன் இன்னார் என்று, மகனை அறியான் என்று மத்தேயு. மகன் இன்னார், ஓ இவர் தானா, அவர் இன்னார் என்று அறியான். மகன் அவரை, அதாவது இயேசுவா எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் ஒருவளும் டாடி, அந்த மறுபடியும் வந்த சொல் வருது, இன்னார் என்று அறியார்கள். This has nothing to do with Christianity. இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வெகு தூரம். It has nothing to do with any church. எந்த ஒரு சபையையும் பொறுத்ததல்ல இது. எவ்வளவு காலம் நீ அந்த சபையிலே இருக்கிறாய் என்பதை குறித்தல்ல. இது தேவனுடைய வெளிப்படுத்துதல்.
இது தேவனுடைய வெளிப்படுத்துதல். இந்த வெளிப்படுத்துதல் அவராக கிடைக்கப்பட வேண்டும். மற்றபடியால் எந்த மனுஷனும் எந்த ஒரு போதகரும் இதை கொடுக்க முடியாது. Nothing doing. பெரிய ஊழியக்காரராகவும் இருக்கலாம், இதை கொடுக்க முடியாது. ஸோ இதில் அந்த கம்பேர் பண்ணி படிக்க வேணும். ஓகே, இன்னார் என்று அறியினார்கள். ஸோ இங்க மாரோட்ல கூடுகிற கூட்டத்திலே, தேவனுடைய கூட்டத்திலே எல்லாருக்கும் இதுக்கு வெளிச்சமாய் கிடைக்கும் என்று ஒரு நேரமும் நான் சொல்லவில்லை. தடுமாறுவார்கள். அவர்கள் நாளாந்த ஜீவியம் டாடியோடு, அவரது வார்த்தையோடு, மகனோடு எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்றபடிதான் அவருக்கு சித்தமான இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துவார். மற்றபடி அல்ல. நோ, பல தடவை சொன்னேன், இப்பவும் சொல்ல போறேன். ராஜ்யத்தின் அறிவிப்பு சகல ஜாதி ஜனங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்களோடு. மத்தியாகு 24:14 மத்தேயு சகலருக்கும். Proclamation of the kingdom is for everyone, but the revelation of the secrets of the kingdom is only of few. ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாருக்கும் அல்ல, அவர் தெரிவு செய்கிறவர்களுக்கு மட்டுமே. இப்ப யோகனான் ஜான் அருளப்பர் புத்தகத்தோடுங்க. I have to say யோகனான், அதான் உண்மையா அவன் பெயர். ஜான் இங்கிலீஷில் சொல்லி பிறகு கத்தோலிகர்களுக்காக அருளப்பர் என்று சொல்லவில்லை. நீங்கள் இதை அறிந்து கொள்வதற்காக. உங்களை எதிலையும் இருந்து மாற்ற அல்ல. Come back to the word, come back to the scriptures. மனுஷனுடைய பாரம்பரியம் அல்ல, மனுஷர்களுடைய கட்டளைகள் அல்ல, தேவனுடைய உண்மையான வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் திரும்ப வேணும். நான் எப்படி பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன், பார்த்தபடி இருக்கிறார்கள் டாடியும் மகனும். இந்த நேரத்தில் அதே மாதிரி நீ எப்படியாய் கேட்கிறாய், என்ன நோக்கத்திலே கேட்கிறாய், என்ன போய்ச்சல் எரிச்சலோட கேட்கிறாய், என்ன சொல்வார் என்று பார்ப்போம். நீ எங்களுடைய சபையில் இருக்கலாம், இதை ஏற்கனவே தடுமாறுகிறார்கள். இன்றைக்கும் கேள்விப்பட்டேன். நான் அவர்களோடு கோபிக்க மாட்டேன். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிந்து கொண்டதை அவர் கொடுத்தாருடைய நாங்கள் எதையும் பெறுகிறது இல்லை. இப்ப பாருங்க, அருளப்பர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 58 வானத்தில் இருந்து இறங்கிய சாப்பாடு இதுவே உணவு, இது உங்கள் தகப்பன்மார் சாப்பிட்ட மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த சாப்பாடை சாப்பிடுகிறவன் எவனோ என்றென்றைக்கும் ஜீவிப்பான். இந்த சாப்பாடு என்று சொன்னவர் அவருடைய மாமிசம், அவருடைய சதை. இதையெல்லாம் நான் உங்களுக்கு அவருடைய வழிநடத்துதலின்படி கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவருடைய சதை அது, அதை எப்படி நாங்கள் சாப்பிடுவது, அவர் என்னத்தை அர்த்தமாக கொண்டார் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது. பெத்லகேமிலே பிறந்துட்டு
வானத்தில் இருந்து இறங்கி வந்த சாப்பாடு நானே என்று எப்படி சொல்லுவார்? அருளப்பர் 6:38 இவர் எப்ப வந்தவர்? அவங்களும் கேட்டாங்க, when did you come from heaven? இப்ப மாறுங்கோ. 59 கபர்நாம் ஊரில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் கற்றுக் கொடுக்கையில் இவைகளை சொன்னார். Yeshua's ministry was a very deep teaching ministry. அந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியை டாடி கொடுத்தார். என்னென்ன காரியங்கள் கற்பிக்க வேணும், எது விளங்கப்படுத்த வேணும், யாருக்கு அவைகள் வெளிச்சமாய் கொடுக்க வேணும், எல்லாம் அவருக்கு சொல்லி இருந்தார். அருளப்பர் 12:46 தொடக்கம் 50 வரை 50. 60 பாருங்கோ. அவருடைய சீஷர்களில் கொஞ்ச பேர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான போதனை, யார் இதை கேட்பார்கள்? அப்படித்தானே? இல்லை, நான் பிழையாய் வாசிச்சேன். அவருடைய சீஷர்களில் அங்கத்தவர்கள் அல்ல, சீஷர்கள், அவரு போதனைக்கு பின்னாலே கீழ்ப்படிந்து போனவர்கள் அநேகர். பேசுகிறது யேசுவா, ஏற்கனவே பேசியது. அருளப்பன் எழுதுறான், அவருடைய சீஷர்களில் many people, many disciples, அநேகம் சீஷர்கள் இவளை கட்டப்படுது. இது கடினமான போதனை, யார் இதை கேட்பார்கள்? அப்ப அவங்க உள்ளுக்கு முறுமுறுத்த ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அன்பு கொடுத்தாச்சு. இந்த ஆவிக்கு மாமிசத்துக்கு வித்தியாசம் காண்பிக்கிறார் பாருங்க. 63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் உயிருள்ளதாயும் இருக்கிறது. ஜீவன், the spirit words. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஏன் அது ஆவியாயிருக்கிறது? பரிசுத்தாவியாகிய ஒரே தேவன், அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைகளை அவர் கொண்டு வந்தார். அவர் ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவி. He is a person. அவர் ஒரு ஆள், காத்தல்ல. அருளப்பர் 4:24 யோகனான் 4:24 4:24. So நன்றாக நாங்கள் ஒவ்வொருவரும் அதி உயர்ந்த தேவன் மகன் மூலமாக டாடியின் வெளிப்படுத்துதல் கிடைத்தவர்கள், களி கூறுகிறவர்கள், நெருக்கத்திலும் இவை யாவையும் ஏற்றுக்கொண்டு ஜபத்தோட இதை கற்றுக்கொள்ள வேண்டும். 1700 வருஷங்கள் கிறிஸ்தவ சபைகளிலே எதையுமே ஆராய்ந்து பார்க்காது பழையான காரியங்களை கற்று அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஏவாள் மாதிரி பேய் சொன்னதை உண்மையாக ஏற்றுக்கொண்டாள். நீங்கள் சாகவே சாவதில்லை. அது இன்றைக்கு வரைக்கும் எல்லாரிடத்திலையும் பரவி, மனுஷன் செத்தாலும் ஏதோ ஒன்று அவனை விட்டு பிரிஞ்சு போய் அவன் பரலோகத்திலே அல்லது நரகத்திலே இருப்பான் அப்படி என்று சொல்லி அவன் ஆத்மா என்று அதை சொல்லி புறஜாதிகள் மாறி இன்றைக்கு நம்பி இருக்கிறார்கள் இந்த திருத்துவ போதனை மாதிரி.
மறிக்காமல் இப்படி ஒரு ஆத்மா அப்படியே தொடர்ந்து ஜீவிக்குமாம் அவன் எங்கேயோ என்று சொல்லி பல சமயங்களிலே விசுவாசிக்கிறார்கள். பல சமயங்களிலே அதை கிறிஸ்தவர்களும் பிடித்துக் கொண்டார்கள். எப்பயோ இருந்தோம். அதுக்கு நான் போயில்லை. இப்ப சொன்னார் மறித்தவர்கள் மறித்தார்கள், அவ்வளவுதான். அவர் வரும் பொழுது அந்த எக்கால சத்தம் ஊதி அவர் வரும் பொழுது அவருக்குள்ளாக மறித்தவர்கள் சவக்குழியை விட்டு முதலில் எழும்புவார்கள். அவர் குரல் கேட்டு So in the பொய் வேத வாக்கியங்களோடு ஒப்பிடப்பட்டு அதி உயர்ந்த தேவன் யெஷுவாவின் டாடி தம்மை குறித்து என்ன சொன்னார், எத்தனை தடவை சொன்னார், தான் யார் என்று சொன்னார், அவைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஒரு வேத வாக்கியம் அல்ல, பல வேத வாக்கியங்கள், 2 அல்ல 3 அல்ல, நிறைய உங்களுக்கு கொடுத்தேன். தீர்க்கதரிசிகள் அதி உயர்ந்த தேவனை குறித்து என்ன சொன்னார்கள், அதை உங்களுக்கு கொடுத்தேன். அதி உயர்ந்த தேவன் யெஷுவாவை பூமிக்கு அனுப்பினார். மிக முக்கியமாக அவர் அதி உயர்ந்த தேவன் அவரது டாடியை யார் என்று வெளிப்படுத்த அவர் ஊழியம் மிக முக்கியமான ஒரு பாகத்தை எடுத்தது. Came to reveal God, reveal the Father. மகனுக்குள் இருந்து அதி உயர்ந்த தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் கொடுப்பதை இவர் வாங்கி இவர் பேசினார். அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் எந்த நேரத்திலும் அவர் என்னை தனியாக விடவில்லை என்று இயேசு சொன்னார். Alright? So the final authority and the final word is the scriptures, and especially கடைசி நாட்களில் மகனில் இருந்து பேசியபடியால் எபிரேயர் 1:1 அவர் சொல்லுகிற வார்த்தை தான் ஃபைனல். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஃபுல் ஸ்டாப். அங்கால ஒருவரும் கதைக்க தேவையில்லை. அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லப்ப 5:37 என்னை அனுப்பின டாடி தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் குரலை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. பாத்தீங்களா? சோ இவை எடுத்த உடனே எனக்கு எல்லாம் விளங்கும் என்று never think. என்னும் ஒரு இடத்தை காண்பிக்கிறேன். யார் இந்த உண்மையை அறிவார்கள்? நீ வேத வாக்கியங்களை நம்பாவிட்டால் எதை நீ நம்ப போகிறாய்? சாதாரணமாக 3, 4, 5 வயது பிள்ளைகளே அதுகளை ஏற்றுக்கொள்ளுதல். இவ்வளவு வாக்கியங்கள் தாய் போன் எடுத்து கொடுக்க அதுக்கு மாதிரிகள் எனக்கு கத்துதல் அங்காலே இருந்து எனக்கு என்ன ஞாபகம் உடனே இப்ப வருது தெரியுமா? நீங்கள் பேசாம இருந்தால் பிள்ளைகள் வாயை திறத்து விடுவார் ஆண்டவர். பாலர் வாய்க்குள்ளால பேசுவார். நீங்கள் ஒருவேளை பரிசெயர் மாதிரி பக்கத்தில் இருந்திருந்தா இந்த பிள்ளை இப்படி கத்துதை நீங்க பார்த்திருக்கிறீர்கள் என்று தாய் சொல்லி இருப்பீர்கள்.
பிறகு சொன்னான், இந்த கல்லுகள் நீங்கள் இந்த பிள்ளைகளை தடை பண்ணால் இந்த கல்லுகள் சத்தம் போடும் என்று. அதில் பிற 8ஆம் அதிகாரம் நான் வேலும் ஸ்லோவாக போய்கொண்டிருக்கிறேன். Because there are people who are holding on to the lies until today. Don't believe everything what I say, but search the scriptures, please. நான் சொல்வதை எல்லாம் நீ நம்புவதே உள்ள வேத வாக்கியங்களை நீ நம்பினால் இவைகள் தேவனாலே கொடுப்பட்டதென்று அதி உயர்ந்த தேவனின் ஆவியினாலே அவரே பரிசுத்தாவே நீ இதை நம்ப வேண்டும். நீ வேத வாக்கியங்களை நம்பாவிட்டால் நீ பேய்விடப்பட மோசமே. ஏனென்றால் வேத வாக்கியங்களை திருப்ப திருப்ப 3 தடவை சொன்னதும் பொத்தனான் வாய பேய். அவனுக்கு அரவணைத்த 3 தடவைக்காகவும் வேத வாக்கியங்களால இயேசுவை சோதிக்கப்படும் நேரத்தில் அது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகள். இயேசுவை சொன்னார், மோசே எழுதின வார்த்தைகளை நம்பாவிட்டால் எப்படி என்ன நம்ப போறீர்கள்? அவன் என்ன குறித்து எழுதி வச்சிருக்கிறானே அதை நீ நம்பவில்லையானால் என் வார்த்தைகளை எப்படி நீங்க நம்ப போறீர்கள்? எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் சொன்னது அருளப்பர் 5:46-47. ஆல்ரைட், 8ஆம் அதிகாரம் எடுக்கும். ஜான் 8ஆம் அதிகாரம். இதுல என்ன தரமான ஒரு உண்மை இருக்குதுன்னு பாருங்க. 8:31 இயேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, விசுவாசித்தவர்களை, நீங்கள் என் போதனையிலே நிலைத்திருந்தால். அவர் கொண்டு வந்த டாக்டரின் யாருடையது? டேடியினுடையது, அதி உயர்ந்த தேவனுடையது. ஒரு வார்த்தை வசனம் தன் சுயமாய் பேச அவருக்கு அனுமதி இல்லை. தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. இது உன் இருதயத்தில் பட்டதா? என் போதனையில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சுவிசர்களாய் இருப்பீர்கள். நிலைத்திருந்தால் போதனையை பிடித்துக் கொண்டு அந்த போதனையில் வந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாள்தோறும் அதை தியானம் பண்ணி அதிலே நடந்து கொண்டிருந்தால் மெய்யாகவே என் சுவிசர்கள். மெய்யான சுவிசர்கள் இருந்தால் டிமிக்கியான சுவிசர்களும் ஒன்று, பொய்யானாக்கள். அவர்களை தான் அநேகமாக கிறிஸ்தவர்கள் நான் சொல்றது. கிறிஸ்தவனாய் இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் கிருபையின் காலம். ஆகையால் அவனாரு சொன்ன மாதிரி நாம் யாருக்கும் குடியல்ல என்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இது கட்டளைகள் எல்லாம் யூதர்களுக்கு ஆள விடுங்கோ. நாங்கள் சபைக்கு போய் வருவோம், நாங்கள் உயிர்த்தஞாறு கொண்டாடுவோம், நாங்கள் பர்த்டே கொண்டாடுவோம், நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், நாங்கள் திரியோக தேவனின் நாளை கொண்டாடுவோம், ட்ரினிட்டி. முப்பத்தி 2வது வார்த்தையில் சொல்றார், மெய்யாமே நீங்கள் சிஷ்யர்களா இருப்பீர்கள், உண்மையையும் சத்தியத்தை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்க. 30, 31 இல்லாமல் 32 இல்லை. அவர் கொண்டு வந்த போதனையிலே நிலைத்திருக்காமல் அவைகளை ஏற்றுக்கொண்டு அதிலே கொடுப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் போதனையிலே ஒன்றை சொல்லுகிறேன், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவ மெஷாய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை நித்திய வாழ்வு. அருளப்பர் 17:3. One among hundreds.
டேடியின் சித்தத்தை, அவரது வார்த்தையை, அவரது போதனைகளை அவர் கொண்டு வந்த செய்கிறவன் அவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே ஒழிய என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கத்தாவே, அவன் கத்தாவே என்று சொல்றதே அவனுக்கு தெரியாது. கிறிஸ்தவனுக்கு என்னத்துக்கு கத்தாவே என்றா என்ன தெரியாது. எஜமான் யேசுவாவை குறித்து சொல்லப்படுகிற நேரத்திலே எஜமான் அதுக்கு எல்லா இடத்தையும் கத்தர் கத்தாவே என்று போட்டிருக்கிறான். ஏழும்போம் கேட்பாங்களா? உண்மை இருக்கா? So they will always want to find fault. இது என்ன இவர் இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு போதனை. அநேக பேர் இடறி விழுவார்கள். உண்மையற்றவர்கள், செடியா இல்லாதவர்கள், வேத வாக்கியங்களை விரும்பாதவர்கள். சும்மா ஏனதான் அந்த நேரத்தில் அதுவும் நான் கற்பிச்சிட்டு கழிவு கக்க போறேன் போட்டு எழுதி படிச்சு இதெல்லாம் சரி வராது. இது உன்னுடைய உயிர், இது தேவனுடைய சொற்கள். அந்த சொற்களுக்குள்ளாக அவர் ஒளிந்திருக்கிறார். டேடியும் மகனும் ரெண்டு பேரும் ஒளிந்திருக்கிறார்கள். டேடி மகன்லே, மகன் டேடியிலே. அவர்களை பிரிக்க முடியாது. நோ 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 நோ, forget it. So உண்மை எல்லாருக்கும் அறியப்படாது. அதான் நான் விசுவாசிக்கிறேன். பிலாத்துவுக்கு அவனுக்கு முன்னால் நிற்கிற நேரம் அவர் சொன்னது அனைவரும் பேருக்கு தெரியாது. அதையும் வாசி காட்டுவோமே. அவர் ராஜ்யத்தை பற்றி சொன்னார். யோவான் 18:36. அடிக்கடி நீ வாசிக்கிற நியாயவைகளை இதை மெடிடேட் பண்ற நீ வாசிக்கிற நேரம் இயேசு அவருக்கு முன்னால் நிற்கிறதா உனக்கு கற்பனை நீ எடுத்திருக்கிறியா? அந்த கற்பனை மிருகங்களுக்கு இல்லையே, எங்களுக்கு தனி கொடுத்திருக்கிறார். நீ கண்ணை முடித்து உடனடியாக கடற்கரையிலே அந்த தண்ணீருக்கு முன்பதாக நிற்கிறதாக உனக்கு இமேஜின் பண்ண இயலாதா? அதை செய்யலாம். அது மனுஷனுக்கு கொடுத்த, தேவன் கொடுத்த அந்த கொடை. Animal cannot imagine or think. They have an incentive. ஒரு 2ஆம் 3ஆம் மாடிக்கு உன் வீட்டு நாயை அழைத்து கொண்டு போய் மேலுக்கு அதை ஒட்டுல விடு பாப்பா. குட்டி நாய்க்கு தெரியாது, வளர்ந்த நாய்கள் கிட்ட போகாது. அங்கால நீ சொல்ல தேவையில்லை, நங்கால போகாத விழுவாயிடு. நோ, இவைகள் சாதாரண பொது அறிவு. அது கூட மனுஷனுக்கு இல்லாமல் போகிற நேரமாக இருக்கு. இதோ யேசுவ மறுமொழியாக 36வது வார்த்தை, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். யார் அவருடைய ஊழியக்காரர்? தி ஏஞ்சல்ஸ். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியதல்ல. என் ராஜ்யம், என் ராஜ்யம், என் ராஜ்யம். 3 தடவை மோட்சத்தை குறித்து அவர் பேசவில்லை. ஆனால் இன்று வரை கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் நம்பி இருப்பது மோட்சம். ஏன் வேத வாக்கியங்கள் தெரியாது, ஏற்கனவே இருதயங்கள் திறக்கப்படவில்லை. அவர்கள் பின்பற்றுவது கிறிஸ்தவ மதம். Something called Christianity. Forms fill up under religion. Christianity. Not Christianity. Nothing called Christianity over here.
either you are a disciple or you are not. ஒன்னில் நீ சீஷன் அல்லது இல்லை. அந்த சர்ச்சில் அங்கத்தவன், இந்த சர்ச்சில் அங்கத்தவன், சும்மா கிளவி கதைகளை விட்டு போட்டு இருக்க வேணும். Come back to the truth. குழம்பிக் கொண்டிருக்குது. கொரோனா வைரஸ் வந்து நின்று முடிகிறது கிடையாது. எல்லாரும் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கருப்பன் மட்டும்தானா செத்தால் அவனை கொலை செய்தது உண்மை, எல்லாரும் கண்டார்கள். அவன் லைஃப் மட்டும்தானா முக்கியம்? கருப்பாக்கள் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், கனடா, இந்த மற்ற நாடுகள் ஊர்வலம் போற மற்ற தேசங்களிலே அநியாயமாக சாகவில்லையா? மிகவும் பரிதாப நிலையிலே இலங்கையிலே இருந்து பேசுகிறேன். இலங்கையை எடுத்துக்கொள். எத்தனை பேர் தாப்பன்மார் குடும்பத்திலே குடும்பத்தை தாங்குகிறவர்கள், மற்ற ஜாதிகளிலே எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதான் வெளிப்படையாமத்தில் சொல்லி இருக்கிறது ஒரு வார்த்தை, பூமி இனிமேலும் தன்னிடத்திலே மறுத்தவர்கள் அவர்கள் இரத்தத்தை இனி மூடி போடாது, முழுக்க வெளியிலே கொண்டு வருவார். அவர்கள் லைஃப் மட்டும்தானா? எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நீ உணர்றதுக்காக உனக்கு சொல்லுகிறேன். இவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு நானார்? நீ வேத வாக்கியங்களை நம்புற, நீ உணர வேணும் என்று சொல். மற்ற உயிர்கள் பஸ்ஸுக்கு நிக்குது ஒரு ஆள், ஒருவன் வந்து சுட்டு போட்டு ஓடுறான் இஸ்ராயல்ல. அவனுக்கு 3-4 பிள்ளைகள், இளம் மனைவி, அவர்கள் எல்லாரையும் விட்டு அவன் மறித்து போகிறான். அது உயிர் இல்லையா? What about that life, Jewish life? Does that matter? Black lives matter என்று சொல்றார்கள். What about Jewish life? What about other lives? It doesn't matter. எத்தனை தலைமை சாகிறார்கள் இஸ்ரேலில் அநியாயமாக, காரணம் இல்லாமல். எங்கேயாவது ஒரு மார்ச் நடக்குதா? விடுங்க. பூமியை இருளும், ஜனங்களை கார இருளும் மூடும். The world is ruled by dead men. உலக ராஜ்யங்களை மறித்து போனவர்கள் அரசாளுகிறார்கள். That's why டேடி மகனும் நீதியுள்ள ஒரு ராஜா இந்த பூமியை அரசாளுவார். தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். சீக்கிரமாய் நடக்க இருக்கிறது. Alright. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? 3 தடவை சொன்னார். இயேசுவா மறுமொழியாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து, உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். நீ எதுக்காக பிறந்தாய்? இதற்காகவே இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன். சத்தியவான், உண்மை உள்ளவன் எவனும் என் குரலை கேட்கிறான் என்றார். பொய்யர்கள் அவரது குரலை கேட்க முடியாது. என் நாடுகளுக்கு என் குரல் கேட்கும், கிறிஸ்தவர்களுக்கு அல்ல.
To be a Christian is very cheap. But to be a disciple is going to cost you everything. How many things? Everything. அது இருதயத்தில் வைத்துக் கொண்டு கிரைஸ்தவனாயிருந்த ஒரு சேர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே இருந்துட்டு செத்து போவன். நோ ப்ராப்ளம். நீ சூஷனாக அவருக்கு போக பின்னால போக நீ எல்லாவற்றையும் விட்டு நான் உமக்குத்தான் சொந்தம், நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லும் என்று பவுல் அப்போஸ்தலன் மூலம் What shall I do, Lord? That's tough. அனனியாக்கு சொன்னார், நீ போ, எனக்கு தெரியும் அவனை, அவன் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். பவுலை குறைத்து என் பெயருக்காக எத்தனை பாடுகளை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். Still want to go behind him? அவருக்கு பின்னால அந்த வார்த்தையை வாசிச்சியா? அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட அழுகை. இந்த வாழ்க்கையை நம்புகிறவர்களுக்கு அதோகதி. இந்த வாழ்க்கையை நம்பி தங்கள் வாழ்க்கையை பிடித்துக் கொள்கிறவர்கள் இழந்து போவார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை மறுத்து தேவ திட்டத்தை அறியும்படிக்கு அவருக்கு பின்னால போகிறவர்கள் ராஜ்யத்தின் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார்கள். ஓகே, நேற்றைய தினத்திலே நான் கடைசியாக உங்களுக்கு முடித்தது அருளப்பர் 14ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையிலே எத்தனை பேரை விசுவாசிக்கும்படிக்கு யேசுவா நடியின் இடத்திலே இருந்து கொண்டு வந்த அந்த வார்த்தை. அவர் சொன்னார், அருளப்பர் புத்தகம் 14:1, சும்மா அதையும் இதையும் கேட்டுட்டு உள்ளுக்கு இருக்கிற சில பேய்கள் உனக்கு நம்பப்படாம தடை பண்ற பேய்கள் எனக்கு தெரியும். நான் இங்க உண்மை வார்த்தையை அறிவிக்கிற நேரத்தில் தண்ணி போத்தலையும் கதிரையையும் பைபிளையும் தூக்க எறிய என்று அறிஞ்சதுகள். தேவன் என்னை பாதுகாத்திருக்காவிட்டால் தண்ணி முழு போத்தலையும் பின்னுக்கு இருந்து அந்த பேய்க்கு கேட்க முடியல. என்னண்டு வருகிறவர்கள் என்னிடத்திலே வார்த்தையை கேட்டு பழகினவர்கள் திருப்பி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். தெரியல, என்னால் அடக்க முடியல, என்ன மன்னிங்க பிரதர். சிலர் முழங்கால இருப்பார்கள். நான் சொல்றேன், பயப்படாதே, நீ அல்ல. Now the Holy Spirit is God the Father and God the Son too. You can't divide them. பரிசுத்த ஆவி அது உயர்ந்த தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவரும் அவருடைய மகனும் மாமிசமானார். பெத்லெஹேமிலே இயேசுவா உயிர் தழும்பின உடனே ஆவியானார், உயிர்ப்பிக்கும் ஆவியானார், பரிசுத்த ஆவியானார். அது உயர்ந்த தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தம்முடைய அவருக்குள்ளாக அனுப்பி அந்த மரித்த உடல் அது எழும்பியது. இயேசுவா as a life giving spirit.
அப்ப யேசுவாவுக்குள்ள எந்த ஆவி இருக்கும்? டேடியின் ஆவி. டேடி தானே அவரை எழுப்பினார். எங்க வந்து மூன்றாம் ஆள் டேடி தம்முடைய ஆவியை உள்ளே அனுப்பி, தம்மை அனுப்பி அவரை எழுப்பினார். உயிர்ப்பிக்கும் ஆவியானார். பெத்லெஹேமிலே வார்த்தையாய் இருந்தவர் மாமிசமானார். உயிர்த்தெழுந்த நாளிலே மாமிசமாயிருந்து மரித்து எழுந்தவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானார். ஆவியானார். இப்ப அந்த நிலையிலே கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே அவர் டடியுமாக வந்து குடியிருப்பார்களாம் என்று சொல்லி இருக்கிறார். பலருக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதான் எங்களுடைய ஐக்கியம் டாடியோடு மகனோடும் மூன்றாம் அடங்க வந்த என்னுடைய சரீரம் நான் தான். என்னுடைய சரீரம் இரண்டாம் ஆள் அல்ல எனக்கு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யேசுவா omitted the third person. மூன்றாம் ஆள் தவிர்க்கப்பட்டிருக்குது. ஏன்? மூன்றாம் ஆள் இருந்தா தானே சொல்றதுக்கு. இல்லையே. கிழமையில 7 நாட்கள் தான் இருக்கு. 8ஆம் நாள் அங்க வந்த உனக்கு விளங்கும்படியா சொல்லுங்க. மனுஷனை ஆணும் மண்ணுமாக படைத்தார். எத்தனை பேர் குடும்பத்தில்? 2. மூன்றாம் ஆளை காணலை என்று சொல்ல போறியா? அது வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். Man and woman, தம்மை போல daddy and son. Let us create man in our image. Well, that's a different topic, and I have to teach you about the creation. That's why you don't have 3 people in the family. Tough. ஜபத்தோடுகள் போக போக தெரியும். இந்த வார்த்தையின் வாசம் விளங்கும். ரெண்டு பேரிடத்தில் விசுவாசம் வைக்க வேணும். Oh, look at that. I didn't even watch it. I know some people will believe the next scripture that my eyes are looking is about creation. Daddy is superb. He is wonderful. How many beings are involved in creation? எத்தனை பேர் சிருஷ்டிப்பின் வேலையிலே ஈடுபட்டார்கள் பார்த்தீங்களா? எபேசியர் மூன்றாம் அதிகாரம்
9வது வார்த்தை அங்கால போகாம நேரடியாக வாசிப்போமே. How many people are involved in creation? சிருஷ்டிப்பின் மகா திட்டத்திலே வேலையிலே எத்தனை பேர்கள் ஈடுபட்டார்கள்? தேவன் தம்முடைய நம்முடைய எஜமானாகிய யேசுவாவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானித்தும்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய பல வர்ணமாயிருக்கிற like a, what do you call a rainbow, அனந்த பல வர்ணங்களை உடைய ஞானமானது சபையின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக யேசுவா மெஷாயாவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்ட தேவனுக்குள்ளே எத்தனை பேர்? 9லையும் 10, 11லையும் 2 பேர். தேவனும் மஷியா. ஏதாவது ஒரு இது நீங்கள் கொடுக்க வேணும். ஃபர்ஸ்ட் verse நல்ல வார்த்தை. அதி உயர்விலே உள்ள உன்னதங்களில் துரைத்தங்கள் பேய்களுக்கு அது ஒன்றும் தெரியாது, ஏஞ்சல்ஸுக்கும் தெரியாது என்ன விதமான திட்டம். அவர்களுக்கு என்னத்துக்கு கற்பிக்க இதுகள் எல்லாம்? அதுகளுக்கு ஏஞ்சல் ஏஞ்சல் கேப்ரியல் or angel Michael, they cannot enjoy the love of Elohim our daddy. நீர் ருசித்து கண்ணீர் விட்டாளுவாய் நான் பாத்திரம் அல்ல, நான் அறிய என்னது, நான் அறிய வல்லமை அற்றவன், தேவ சித்தமும் திட்டமும். பார்த்தீங்களா? Thank you, Dandy. அதில் தேவ சித்தமும் திட்டமும். தேவதூதர்களுக்கும் பேய்களுக்கும் ஒன்றும் தெரியாது. தேவதூதர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள போகிறார்கள்? 3:10 படிக்கு சபையிலே படிப்பிக்கப்படும் நேரத்திலே தான் படிப்பிக்கப்படுகிறதா? They won't know. யேசுவா வந்து கல்வாரியிலே அவர் மறுத்த நேரத்தில் ஏஞ்சல்ஸ் அதுகளுக்கு ஃபீலிங் இல்லையா? உணர்ச்சி இல்லையா? கோபதாபம் இல்லையா? எல்லாம் இருக்கு. என்ன ஒரு மரக்கட்டையை படைத்தாரா? அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். யேசுவா கப்ரியலுக்காக, மைக்கேலுக்காக, கோடிக்கணக்கான தேவதூதர்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து கைகள் கால்கள் துளைக்கப்பட்டு அவர் மறிக்கவில்லை. அவர்களுக்காக எபிரேயர் 2 அதிகாரம். உனக்காக, எனக்கு, ஆபிரகாமின் பிள்ளைகளுக்காக, not for the angels. இரண்டு பேர் ஈடுபட்டார்கள். எத்தனை பேர் பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? How many people? How many divine beings are in the kingdom of heaven? எபேசியர்
5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, சுருவங்களை வணங்குகிறவனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே, look at those words, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே, தேவன் அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். லூக்கா 22, 28, 29 நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னமுமாக நீங்கள் இவைகளை சிலர் பாடமாக்குறதாக எனக்கு தெரியவில்லை. தேவனுடைய ராஜ்யமாகிய மஷியாவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. யார்? பொருளாசைக்காரர்கள், சொருபவனக்காரர்கள், சிலைகளை வணங்குகிறவர்கள், விபச்சாரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே, அவரது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளேயும் சேம். என்று நீங்கள் அறிந்தீர்கள். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன கீழ்ப்படியாமை? அவருடைய கட்டளைகளுக்கு தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயுங்கள். வஞ்சிக்காதபடிக்கு போடுற இடம் எல்லாம் மோசம் போகாதபடிக்கு, மோசம் போகாதபடிக்கு, மோசம் 7 முகம். இப்ப கடைசியா நான் சில இடங்கள்ல யாரும் செத்து போயிடும் அப்படிங்கிற இந்நாள் மோசம் போய்த்தாராமே, இந்நாள் இந்த இதுல மோசம் போய்த்தார். மோசம் 7 முத்திர பரம்பரை. வஞ்சிக்கப்படாதபடிக்கு உலக ஜனம் அனைத்தையும் வஞ்சிக்கும் பிசாசு போட வேண்டியது வெளிப்படையாகும் 12ஆம் அதிகாரத்திலே மோசம் போக்கும் பிசாசு போட்டிருக்குது. சரியான மோசம் 7 முகம். சரி, எத்தனை பேரை நாங்கள் கனம் பண்ண வேணும்? கனம் பண்றது எத்தனை பேர்? பிள்ளைகள் எழுதுங்க கவனமாக. குழப்பம் உள்ளவர்களுக்கு எல்லாமே குழப்பம். அருளப்பர் ஜான் 5. இதுகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது இன்னும் கூட வெளிச்சங்கள் வரும். அதுக்கு பிறகு அந்த வஞ்சிக்கிறவரால் நீ அசைய மாட்டாய். ககாசி குளற நேரம், ககாசி தெரியுமா? விடுவோம். அதுக்கு எலைசாட வேலைக்காரன், அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணானே எலைசா. குதிரை ரதங்களும் குதிரைகளும் வந்து நிற்கிறான் கொண்டு போல. எலைசா என்ன சொன்னான்? கண்ணை திறந்து விடும். அவ்வளவு எப்படி ஜெபம்? கண்ணை திறந்து விடும். அவ்வளவு அனுப்புது. எங்க நிக்கிறோம்? 5:23. ஏன் இதை சொன்னா, சிலாக்கள் அதையும் இதையும் வஞ்சிக்கிற அதை இதையும் வச்சோன்னு சொன்னா, நல்லா அவங்களை கொஞ்சம் ஒத்து பார்த்துட்டு இந்த கண்ணை திறந்து விடுண்டாடி. பாய்.
சொன்னதை கேட்பார். சிலவேளை அன்று ராத்திரியை திறந்தாலும் திறந்து விட்டுருவார். அவருடைய சித்தம். அல்லது இறுக்கி மூடி போடுவார். ஏன் அவ்வளவு டிங்கிடி டிங்கி பொய். 5:23 மகனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பிய டேடியை கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். மகனை கனம் பண்ணா மகன் யார்? இயேசுவா தி மெஸ்ஸாயா. அவரை கனம் பண்ணாதவன், அவரை தேவன் என்று சொல்லாதவன் என்று சொல்ல இல்லை. கவனமாய்கள். கனம் பண்றது. அப்படி செய்யாதவன் அவரை அனுப்பிய டடியையும் கனம் பண்ணுவதில்லை. இதையும் வாசிப்போம். எனக்கு பாருது 22 மேலுக்கு இருக்குது. இருபத்தி ஒன்று இருக்கா பாருங்க. நாங்க இவ்வளவு நாள் படிச்சதுக்கு டடியானவர் பிதாவானவர் என்று போட்டிருக்குது. இது ஒரு 4ஆம் ஆள் நினைக்காத. இது டடி மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது போல மகனும் தமக்கு தமக்கு கிறிஸ்தவர்களை சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அதப்படி அவர் செய்கிறார். அவர் உயிர்ப்பிக்கும் ஆவி. டடி ரசையை மாவி. அதான் அவங்களை கூப்பிட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இங்க பாருங்க 11 பேரையும் கூப்பிட்டு இங்க வாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதினார். அவர் சொல்ல இல்லை, இங்க வாங்கோ, இவ்வளவு நாளும் உங்களுக்கு தெரியாம இருந்த 3ஆம் ஆளுங்கிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் கிறிஸ்தவம். பெண்டெகோஸ்தே இறங்கின டாடி மகனும் ஒரே யார் இறங்குற டாடி அங்க இருந்து ஒண்ணு மாறிட்டு சொன்னவரா, நீ போய் அவங்களுக்குள்ள பூந்துகோள், நான் இங்க இருக்கிறேன். மகனும் உயிர்ப்பிக்கிறார். அவர் வார நேரம் அவர குரல் கேட்டுத்தானே சவக்குழியில இருந்தவங்க எழுப்ப போறாங்க. டடி மகனும் வரவேனம் சவக்குழியில கிறிஸ்தவர்கள் போதனையா படிப்பிக்கிறார்கள். இப்ப சத்தாக்கள் எல்லாம் மோட்சத்தை இல்லாமண்டு மோட்சமா. அப்ப அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை. அவங்க எங்கேயாவது வியாழனுக்கு அனுப்பி விட்டா சரி, அல்லது புதனோ எனக்கு தெரியும் மாஸ். அன்றையும் டடியை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் மகனையும் கனம் பண்ணும்படிக்கு, டடி என்றால் அதி உயர்ந்த தேவன், மகன் என்றால் இயேசுவா. தெரியாதவர்களுக்காக சொல்றேன். என்ன இந்த மனிதன் டடி டடி மகன் மகன். டடி என்றால் இங்கிலீஷ்ல டடி என்று தெரியணுமே. டடியை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் மகனையும் கனம் பண்ணும்படிக்கு டடியானவர் அதி உயர்ந்த தேவன் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் மினிஸ்ட்ரி அதி உயர்ந்த தேவன்
ஒருவரை நியாய தீர்ப்பு செய்யும் அந்த மினிஸ்ட்ரி செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் மகனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 22வது வார்த்தையும் கொடுக்கலாம், 23 கொடுக்கலாம். சரியா பிள்ளைகள்? 2 பேர் கனம் பண்ணப்பட வேணும். சந்தோஷம் இல்லையா? டேடி அண்ட் சன். 3ஆம் ஆள் இல்லை. 3ஆம் ஆள் தேவனாச்சே நைசியாவின் படி. 3ஆம் ஆள் சமனாச்சே. தேங்க்யூ டாடி. 3ஆம் ஆள் எல்லாத்திலும் ஈக்குவலாச்சே. டேடியோடு மகனோடு அவரும் ஒரு தேவனை அப்படி என்று சொல்லி முடித்தார்கள் 381. அப்ப அவருக்கு கனம் இல்லையா? எப்படி கனம் பண்ற? இது இல்லாத ஒரு ஆளு, அப்படி ஒரு ஆள் இல்லையே. 3ஆம் ஆளை பண்டி ஒரு ஆள் இல்லைன்னு வேத வாக்கியங்களை சொல்ற. நீ ஏன் குழம்புறாய்? நீ ஏன் அவன் இவன் சொல்றதை கேட்கிறாய்? ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். யோசிப்பா சொன்னார். இப்ப நாங்க அந்த எபேசியர் 3:9 பிறகு நாங்க வச்சோம், வஞ்சிக்கப்படாது இருக்கோ. அவன் எழுதி இருக்கிறான், மோசம் போகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்க. பிழையான சொல்லு, மோசமும் பாசமும். சரி, 2 பேருக்கு கனம் பண்ணப்பட வேணும். எத்தனை பேரை நாங்கள் சேவிக்க வேணும்? இதையெல்லாம் 2 பேர் தான் என்பதை காண்பிக்கிறதுக்கு. அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவருடைய மகன் யேசுவா மஷியா பெத்லெஹேமிலே மாமிசமானார். நாங்கள் சிறு வயதிலே, ஆயிலும் சிறு வயதிலே, ஸ்கூல் டைமில் அந்த மத்தியானம் சாப்பாடு போறதுக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு ஜபம் எல்லாம் சொல்லித்தான் எங்களை அனுப்புறது. That's one of those wonderful things the Roman Catholics, they have a kind of a discipline life for even for the children. Listen, அதிலே வாரது வார்த்தையானவர் வாசம் மாமிசமாகி எங்களுடைய வாசமாயிருந்தார். நாங்கள் சொல்ல வேண்டும், வார்த்தையானவர் மாமிசமாகினார், எங்களுடைய வாசமாயிருந்தார். அதுக்கு பிறகு அங்கால மந்திரங்கள் சொல்லப்படும். அது ஒரு கதை. உயிர் தெழுந்த நேரம் மரித்தவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானார், பிறந்தவர் மாமிசமானார். கல்லறையிலே எழுப்பி விட்டார் டாடி. அதுவும் சும்மா போயில் எல்லாத்தையும் சுத்தின சீலை எல்லாத்தையும் மடிச்சு வச்சு போட்டு தான் போறவர். ஒழுங்கிந்தவன் வேற பைகள் ரெண்டா சொல்லட்டி தூக்கி எறிஞ்சிருக்குங்கள் மூலையில. அப்படியல்ல, நீயும் ஏதாவது எடுத்து பாவிச்சால், ஏதாவது எடுத்து சபியச்சோ அதை இதை வடிவா மடிச்சு இருக்க வேண்டிய இடத்துல வை, தூக்கி எறியாத. அதை ஞாபகம் வை. ஓகே, சரி. யாக்கோபு 1:1. எத்தனை பேரை நாங்கள் சேவிக்க வேண்டும்? எத்தனை பேர்?
James chapter 1 verse 1. James யாக்கோபு ஜேக்கப்புக்கும் யாக்கோபு தான், ஜேம்ஸுக்கும் யாக்கோபு தான். 7 முகம் வச்ச ரெஜிஸ்ட்ரார் பேர். அவர்தான் ஆபீஸ். பேர் கொடுக்கும் ரெஜிஸ்ட்ரார். தேவனுக்கும் எஜமானாகிய யெஷுவா மஷியாவுக்கும் ஊழியக்காரனாகிய ஜேம்ஸ். எத்தனை பேருக்கு? இப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மூன்றாம் ஆள் எனப்பட்ட ஒரு ஆளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு காதுக்குள்ளே பேசுகிறார்கள். அந்த மூன்றாம் ஆள் எனப்பட்ட ஒரு ஆவியும் அவர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறது. தேவன் தான் இரக்கம் கொண்டு விடுதலையை கொடுக்கப்படும் அல்லது இல்லை. பெரிய பாடாகத்தான் இருக்கும். அது இருந்து பழகினது சும்மா போகுமா? இதை குறித்து தான் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 4 வசனத்தில் இன்னும் ஒரு ஆவி என்று பவுல் சொன்னான். ஹோசியா சொன்னான் 5 அதிகாரம் 4 வசனத்தில் வேசித்தன ஆவி என்று சொன்னான். ஏற்கனவே தேவன் அறிந்திருந்தார். அப்போஸ்தலர் 15:18 known unto God are all things from the beginning. ஆரம்பத்தில் இருந்த முடிவை சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 15:18. அதுக்கு பிறகு பவுல் திருப்பியும் எழுதினான். எபேசியர் 2 அதிகாரம் 3-4 எங்களுக்கு தெரியாம டாடி எங்களை யெஷுவாவை கொண்டு வருவதற்கு முன்பதாக ஒரு அசுத்த ஆவி எங்களை வழி நடத்தியது. யோசனைகளுக்கு கூட வழி நடத்தியது. அது சொன்னதும் நாங்கள் செய்தோம், அது சொன்னதும் நாங்கள் பேசினோம். இதுதான் சரி என்று சொன்னது நாங்கள் செய்தோம். தீர்க்கதரிசி சகரியாவின் புத்தகத்திலே 13 அதிகாரம் 2வது வார்த்தையிலே அதை அசுத்தாவி என்று சொன்னார். ஓசியா சொன்னார் அது வேசித்தனத்தின் ஆவி. கைப்புள்ள கன்னியாக உங்களை நான் கொப்பு கொடுக்க நான் மனதாக இருந்தேன். ஆனால் பேய் இந்த பாம்பாக வந்து ஏவாளை வஞ்சித்து பேய் பேய் உங்களையும் வஞ்சிக்குமோ என பயந்திருக்கிறேன். வேசித்தன ஜனமாக உங்களை அது செய்து போடுவோமோ. அதான் அது கற்புள்ள கன்னியாய், கன்னிக்கு ஆப்போசிட் வேசி. இதைத்தான் வேசி என்று ஹோசியாவிலே கூறப்பட்டிருக்கிறது. வேசித்தன ஆவிகள் அல்ல, வேசித்தன ஆவியை விலக்குவேன். அந்த ஆவி என்னை யெகோவாவாகிய என்னை அறிய விடாமல் இன்று வரை தடை பண்ணி வைத்திருக்கிறது என்று ஓசியா எழுதி வைத்திருக்கிறார். 5:4. திட்டாக்களை எல்லாம் திட்டுங்கோ, அது உன்னுடைய அழைப்பு ஊழியர். Do it. Okay. So ஜேம்ஸ் 1:1 தேவனுக்கும் எஜமானாகிய யெஷுவா. இந்த கர்த்தராகிய யெஷுவாவை குறித்து அங்க சொல்லப்படுற நேரம் எப்பொழுதும் வாசிங்கோ. எஜமான், கிரியோஸ், உரிமையாளர். உனக்கு உரிமையாளர் என்று வாசிக்க மிச்சம் தரம். He is the owner. தேவனுக்கும் எஜமானாகிய யெஷுவா மஷியாவுக்கும் ஊழியக்காரனாகிய ஜேம்ஸ். We serve only two, Daddy
and son. எத்தனை பெயர்களை பால், சின்னப்பர், பீட்டர், ராயப்பர், and இந்த மற்றவர்கள் ஜேம்ஸ், ஈவன் அருளப்பர், எத்தனை பெயர்களை சொல்லி எழுதிய கடிதங்களிலே வாழ்த்துதல் சொல்லி இருக்கிறார்கள். பிள்ளைகள் யாவும் முக்கியம். டாடிக்கு சித்தமானால் we will in time we will release the books, so you have all these things. For the time being you take down ரோமர் 1:7. நான் கேட்பேன், நீங்கள் பதில் கொடுங்க. ஓகே, ரோமர் 1:7 எல்லாம் தேவ வாக்கியங்கள். அதனாலே எந்த வாக்கியத்து கூட உங்களோட பேசுவார். பவுல் அப்போஸ்தலன் ரோமிலே உள்ள யேசுவா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதியது. ஒன்று 3 நம்முடைய டாடி ஆகிய தேவனாலும் God the Father, எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2 பேர், 3ஆம் ஆள் இல்லாதபடியால் அவரை குறித்து எழுதப்படவில்லை. டாடியும் மகனும் சேர்ந்து the Holy Spirit. டாடி பரிசுத்தாவி, மகன் பரிசுத்தாவி, ஒரே ஆவி. There are no two spirits in the Bible. 1 கொரிந்தியர் 2:3 நம்முடைய டாடியாகிய தேவனாலும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். அப்ப நீங்க கமான் பால், என்ன இது ஒரே நீங்கள் 3ஆம் ஆள பரிசுத்த ஆவியானவரை தவிர்க்கிறீர்கள். நீ எத்தனை வருஷம் படிச்ச? நீ பால் 14 வருஷம் படிச்சவன். கமலியலுக்கு கீழே அவனுக்கு தெரியும் ஆதியாமத்திலே தேவனுடைய ஆவி தண்ணீர்கள் மேல் அசைவாடினார். தேவன் தான் அசைவாடினார், ஆவியா இருக்கிறார். அவருடைய ஃபார்ம், தன்மை ஆவி. நாங்கள் மாமிசம். அதிலையும் 2 பேர். 1 கொரிந்தியர் 1:3 2 பேர். 2ஆம் கொரிந்தியருக்கு 2வது கடிதம், அதாவது கொரிந்திய பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு 2வது கடிதம், சின்னப்பர் பவுல் அப்போஸ்தலன். அதிலே 1ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை, நம்முடைய டாடியாகிய தேவனாலும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Only 2, Daddy and Son. It's only 2. நாங்கள் இவ்வளவு காலம் வஞ்சிக்கப்பட்டிருந்தோம். பெண்டிகோஸ்தேயோட டாடி ஆகிய தேவனையும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவையும் தள்ளி போட்டு 3ஆம் ஆள் என்று சொல்லி ஒரு ஆவியை பிடிச்சு கொண்டார்கள். இன்று வரை இரக்கமும் தயவும் கிடைக்கிறவர்கள் இந்த பொய்யிலே இருந்து விடுதலை அடைவார்கள். 2வது கடிதம் கொரிந்தியருக்கு, அதிலையும் டாடியும் மகனும் அதி உயர்ந்த தேவனும்
அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவும். ஓகே, கலாத்தியருக்கு என்ன எழுதினார் என்று பார்ப்போம். கலாத்தி பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சின்ன பேர் என்ன எழுதுகிறது? 1ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. முதலே மறுக்க வாசிக்கணும் பாருங்க. மனுஷராரும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, யெஷுவா மஷியாவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின டடியாகிய தேவனாலும் மகனை யார் எழுப்பின? டடி. அவர்தான் பரிசுத்த ஆவி. 3ஆம் ஆள் இல்லை. டடியின் ஆவியை அவரை எழுப்பியது. ரைட். 3வது வார்த்தை, டடியாகிய தேவனாலும் நம்முடைய எஜமானாகிய யெஷுவா மஷியாவினாலும் உங்களுக்கு கிருபை, அதாவது அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை, சமாதானமும் உண்டாவதாக. 2 பேர், 3ஆம் ஆள் இல்லை. எபேசியர், அவர்களுக்கு என்ன எழுதினு பார்ப்போம். எபேச பட்டணத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு இவ்வளவே காணும். ஆனா தேவன் மறுபடியும் மறுபடியும் உண்மையை அறிவிக்கிறார். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை, நம்முடைய டடியாகிய தேவனாலும் எஜமானாகிய யெஷுவா மஷியாவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானமும் உண்டாவதாக. 3ல சாட்டையும் பாருங்க ஒருக்கா, சும்மா காட்ட. நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் டடியாகிய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டடி உண்டு, அவர்தான் தேவன். அவர் இயேசு கிறிஸ்துவை தேவனாக்கி டடியோடு சமமாக்கி போட்டார்கள். டடி டடி தான், மகன் மகன் தான். உனக்கு ஒரு பிள்ளை இருந்தா ஒரு மகன் தகப்பனைகள், உன்ற மகன் உனக்கு தகப்பனாகிறமா? என்னடா இது? அல்லது நீ அவனுக்கு மகனாகலாமா? அப்படி நீ மகனாகினால் கொழும்புற ஒரு இடம் இருக்குது, நீ அங்க போய் இருக்கிறதுக்கு தெரிய வேணுமே. கொட அங்கே இருக்கும் கொடை அங்கொட. நீ மகனாயினான் உன் மகனுக்கு. எது முடிச்சிடும்? எபேசியர் முடிஞ்சு. பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன எழுதுன்னு பார்ப்போம். பிலிப்பு பட்டணமா? பிலிப்பியன்ஸ். அப்போஸ்தலன் பிலிப்பு அல்ல, குழம்பாத. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்புக்கு எழுதின கடிதம் இது பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதினது. ஓகே, விளங்கிட்டுதான். அதுல பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்முடைய டடி ஆகிய தேவனாலும், பிதாவுக்கு பதிலாக டடி என்று போடுறேன். ஓகே, டடி ஆகிய தேவனாலும் எஜமானாகிய யெஷுவா மஷியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவது. அவனுக்கு இங்க இருக்குது இந்த வார்த்தை. 2 பேராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2 பேரும் ஒன்று. அவர் தாப்பன், இவர் மகன். மகன் எப்போதும் கிட்டத்தான் இருப்பார், டடியும் அவரு கிட்டத்தான் இருப்பார். என் டடி ஒரு நாளும் என்னை விட்டு பிரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு பிரியமானது நான் எப்பொழுதும் செய்கிறேன். இதை யோர்தானிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதுக்கு பிறகு வந்து சொன்னார். அவர் சொல்லவில்லை
இப்பொழுது நான் ஆவியினாலே நிறைந்திருக்கிறேன், அவருக்கு பிரியமானதை நான் ஆவியானவருக்கு செய்கிறதுனாலே அவர் என்னை விட்டு பிரியவில்லை என்று இயேசுவா சொல்லவில்லை. ஃபுல் ஸ்டாப். பிலிப்பியரும் அதே தான் எழுதினான். கொலோசியரை பாப்போம். எங்கேயாவது மாத்திரம் கொலோசியர் 1:2. கொலோசை பட்டணத்தில் மஷியாவுக்குள்ளாக, மஷியாண்ட கிறிஸ்து, பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற, பரிசுத்தவான்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசிகளும். நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியை நீச்சால் நீ பரிசுத்தவான். அந்த நாளிலே செத்ததுக்கு பிறகு ஒரு கமிட்டி கூடி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பரிசுத்தவான் பட்டம் கொடுத்தார்கள். செயின்ட் ஆகஸ்டீன், செயின்ட் பால், செயின்ட் செபஸ்டியான். அப்படி ஒன்றுமே இங்கே இல்லை. நீ அவருக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிற பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு செயின்ட். பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய டடியாகிய தேவனாலும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு நன்றி செலுத்த வேணும்? How many people you and I will have to thank? சாப்பிட்ற நேரம், மற்ற நேரங்கள். 5, நம்முடைய எஜமானாகிய யெகோவாவின் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். 2, we thank him and the Son. முதலாம் தெசலோனிக்கேயர், தெசலோனிக பட்டணத்தில் 1 அதிகாரம் 1-2. பவுலும் சில்வானும் திமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் டாடி எஜமானாகிய யெகோவாவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர். பார்த்தீங்களா? all the time there is mentioning 2 people. 2. All right? 2. தேவனுக்குள்ளும் பிதாவாகிய எஜமானாகிய யெகோவாவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, தேவனாலும் எஜமானாகிய யெகோவா மஷியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 2வது வார்த்தை, தேவனுக்கு பிரியமான சகோதரரை, உங்கள் விசுவாசத்தின் கீழேயும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் எஜமானாகிய யெகோவா மஷியாவில் உள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் நம்முடைய டடியாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. 2 பேர் வேணுமென்றால் தவித்திருக்குது இல்ல, 3ஆம் ஆள் இல்லை. தெசலோனிக்கேயர் 2ஆம் தெசலோனிக்கேயர் 1-2. பவுலும் சில்வானும் திமோத்தேயும் நம்முடைய டாடியாகிய தேவனுக்குள் எஜமானாகிய யெகோவா மஷியாவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய டாடியாகிய தேவனாலும் எஜமானாகிய யெகோவா மஷியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவ.
All the time the scriptures say, mention only two people. I know three. Three came in Nicaea. மூன்று பேர் இல்லை. It was came through imagination and deception. கற்பனா சக்தியினாலும் வஞ்சிப்பினாலும் தான் இந்த மூன்று பேர் தெரியாதவன் வந்தது. இவ்வளங்காவிட்டால் ஜபத்தோடு திருப்பி 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 எடுத்து கேளுங்க. ஓகே, alright. First Timothy, முதலாம் திமோத்தேயு முதலாம் அதிகாரம் 1-2. நம்முடைய இரட்சகராகிய இருக்கிற தேவன் அவர்கள் தான் ரட்சிப்பு ஆரம்பமாகியது. God my Savior, மரியாள் சொன்னாள், என் இருதயம் என் இரட்சகராகிய தேவனை நோக்கி களி கூறுகிறது. லூக்கா 1. என் இருதயம், ஆவி என்னங்க போட்டிருக்கிறது பிழை, என் இரட்சகராகிய தேவனை நோக்கி களி கூறுகிறது. அவர்களே இருந்தான் ரட்சகர். மரியாளுக்கு ரட்சகர் தேவைப்பட்டது. ஒரே ஒரு ஆளுக்கு ரட்சகர் தேவையில்லை, அவருடைய மகனுக்கு. பிரதர், அவரிடத்தில் ஒரு பாவம் இருக்கவில்லை. மரியாள் என் ரட்சகராகியவருடைய நம்ப இல்லையா? டக்கு நடுங்க. லூக்கா 1 அதிகாரம். That's why she said that. 1:47 46. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா, அதாவது இருதயம், யெகோவாவை மகிமைப்படுத்துகிறது. 47. என் இருதயம் என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இரட்சகராகிய தேவன், அதி உயர்ந்த தேவன், God our salvation. தேவனே எங்களது ரட்சிப்பு. அதுக்காகத்தான் மகனுக்கு பேர் வச்சார் யெஷுவா. தேவனே எங்கள் ரட்சிப்பு. மகன் ஒரு அடையாள அட்டை மாதிரி கொண்டு வந்தார். உங்களுடைய பேர் என்ன? தேவனே நம்முடைய ரட்சிப்பு. கேப்ரியல் கனவிலே யோசேப்புக்கு சொன்னது, அவருக்கு யெஷுவா என்று பெயரிட வேண்டும், மரியாளுக்கு பிறக்கும் மகனுக்கு. அடுத்தது, ஏனென்றால் அவரே தம்முடைய ஜனங்கள் பாவங்கள் அனைத்து அதில் இருந்து விடுவிப்பார். எப்படி பொருந்துதண்டு பாருங்க. டாடி வச்ச பேர் அவரே. டாடி மஷியாவுக்குள்ளாக இருந்து ஜனங்களின் பாவங்களை எண்ணாமல், தூக்கி பிடிக்காமல், தம்மோடு ஒப்புரவாகும்படிக்கு அவரை அனுப்பி பாவத்தின் பரிகாரமாக ஒப்பு கொடுத்தார். That's why he was named Yeshua. God is our salvation. அவருடைய பேர் இயேசு என்ற பேருக்கு அர்த்தமில்லை, ஜீசஸ் என்ற பேருக்கும் அர்த்தமில்லை. No meaning. No meaning. All right, where are we? All right, we will continue from there. So, did you see that? Mary needed salvation. இரட்சகராகிய தேவன், ஒரே ஒரு ஆள் தேவன் இரட்சகர் என்று கூப்பிடவில்லை. That was his son Yeshua. எங்க காட்டு பார்ப்போம். அவர் டாடி,
அவரே சொன்னார், பூமியில என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்றவன் யார்? சொல்லுங்க பாவம். யேசுவுக்கு ரட்சகர் தேவையில்லை. அவர் பாவமற்றவர். டேடி உள்ளே இருந்தார். நான் நினைக்கிறேன் சாக போறதுக்கு முதல் தான் டேடி அவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேணும். அவரை வச்சுக்கொண்டு அவரை எப்படி சாகிறது? God cannot die. அதான் கத்தினவர், என் தேவனே என் தேவனே எலி எலி லாமா சபக்தனே. And he died. He died. 3 days, 3 nights. And that early Sunday morning, all right, have I finished First Timothy or second? First Timothy mudichidena, and then we will go to the Second Timothy from probably tomorrow. Hope you understood. Even today our time is up. So, வேத வாக்கியங்கள் எல்லாமே உண்மையாயிருக்கிறபடியால் நாங்கள் தடுமாற வேண்டிய அவசியமில்லை. Comparing scripture with scripture, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் பேசுகிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். Comparing scripture with scripture, ஒப்பிட்டு பார்த்து இது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, அந்த தீர்க்கதரிசி இது என்ன சொல்லுது, டாடி என்ன சொல்ற, இயேசுவா என்ன சொல்ற. Alright, கரங்களை ஏற்றுவோம். Yavreka Adonai Vashmareka, Yair Adonai Panabelieka Viguneka, Isa Adonai Panabelieka Vaizameka Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. Adonai உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. Adonai தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யேசுவின் அதிகார பெயரிலே இவைகள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. ஆமென், ஆமென். Praise to the name of our daddy and his son. இவைகளே எங்களுக்கு இந்த நாட்களுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வரார். So let's be thankful all the time. Thank the Father and thank the Son. He said, எனக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவரே தேவனுடைய வார்த்தை. அவரை வெளிப்படுத்தும் நேரம், வார்த்தை வெளிப்படும் நேரம் அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். உதாரணம் எம்மாவுதரு. So until we meet tomorrow, God willing, கட்டடியாக வருகிறோம் நாங்கள் ஒன்று சேர்வதற்கு. எனிவே நன்றியாயிருப்போம். ஏன்னா நன்றி கட்ட காலம் எப்பயோ வந்துட்டது. கடைசி காலம் 2000 வருஷங்களுக்கு முதல்ல. நன்றியற்றவர்களாய், let's be thankful for everything. தாழ்மையாய் இருந்து கொள்ளும். Those of you are abroad, those of you are in Sri Lanka, and all those people who have been listening, say goodbye to you. In the name of Yeshua the Messiah, bye-bye.